50:22 வாசிப்போம். தேவனை மறக்கிறவர்களே நீ இதை சிந்தித்துக்கொள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை. அழகாக சொல்றாருல, தேவனை மறக்கிறவர்களே. அஞ்ஞானிகள் தேவனை மறக்கிறார்கள். தேவனை அறிந்தவன் செத்தாலும் தேவனுடைய நாமத்தை சொல்லி சாவான். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 18 வயது ஸ்திரீ யூடியூபில் வந்ததை சொல்லுகிறேன். துப்பாக்கி ஏந்தின ஒரு 20 இளைஞர்கள். அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தபடியினால் அவருடைய உடையை அரையும் குறையுமாய் கிழித்து 2 கரங்களை பின்னாலே கட்டி நடு ரோட்டில் முழங்கால போட வச்சு ரவுண்டு கட்டி மிதிக்கிறாங்க. ரவுண்டு கட்டி வாலிபர்கள் மிதிக்கிறார்கள், துப்பாக்கி வைத்து இடிக்கிறார்கள். எந்த நாட்டில் நடந்த சம்பவம்னு தெரியாது, ஆனால் சம்பவம் பயங்கரமான சம்பவம். இந்த ஃபுட்பால் பிளேயர் அடிக்கிற மாதிரி, பால் அடிக்கிற மாதிரி ஓடி வந்து முதுகில் மிதிப்பாங்க, கீழே மல்லாக்க விழுவான். அடுத்து அதே முதுகில் ஜம்ப் பண்ணி அதில் மிதிப்பான். இடித்து அடிச்சு கொன்னாங்க. அப்படி கொல்லலை, கடைசியில் நடு ரோட்டில் துப்பாக்கி வச்சு சுட்டு கொன்னாங்க. கிறிஸ்து நாமத்திற்காக அவருடைய முகத்தில் ஒரு கவலை ரேகை கூட கிடையாது. இவ்வளோ அடியும் இடியும் வாங்கிட்டு கர்த்தரை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டவள். அவள் விசுவாசி, செத்தாலும் தேவனை துதித்தவள், இரத்த சாட்சி. நம்ம இப்படியெல்லாம் அடி இடியும் வரும்னா விற்கிறத தொழுது கொள்ள பரவாயில்லடா, அங்கேயே ஓடிடுவோம். ஓடத்தான் போகிறோம் இல்லையா? போகிறோன்னு சொல்லலை, போவீங்க. கடைசி காலம் மகத்தான சோதனையும் மகத்தான வேதனையும் வருகிறது. இன்று வீட்டிலே வருகிற ஒரு சிறு பிரச்சனை கூட உங்களால் ஜெயிக்க முடியலன்னா இந்த உலகத்தில் வரப்போகிற பேரழிவுகளை எப்படி தாண்ட போறீங்க? கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன வறுமை தாங்க முடியல, சின்ன பஞ்சம் மேற்கொள்ள முடியல, சின்ன சரீர வியாதி தாங்க முடியல, உள்ள ஒட்டையுது. ஆண்டவர் இருக்காரா இல்லையா? ஏன் கூப்பிட்டு செவி கேட்க இல்லையா? இப்படி தானே ஜெபம் பண்ணுவோம். எவ்வளோ உபவாசம் ஜெபம் பண்ணனே, உமக்கு கேட்கவே இல்லையா? இறக்கமே இல்லையா? இப்படி தானே அடுக்கடுக்க குற்றம் சுமத்துறவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள், பிசாசுக்குரியவர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் காற்றையும் கவனிக்க மாட்டான், மழையும் கவனிக்க மாட்டான், விதைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அவனை நம்பிக்கை, நான் விதைச்சுன்னா ஒரு நாளாக இருப்பேன், இப்போ இல்லைன்னா இன்னொரு நாளாக இருப்பேன். அது விசுவாசம். விதைச்சும் கிடைக்கலையா, ஐயோ கடன் வாங்கி விதைச்சேனே ஒன்றுமே கிடைக்கலையேன்னு புலம்புற இந்த புலம்பால் கூட்டங்கள் எல்லாம் அஞ்ஞானி லிஸ்டுகள், அழிக்கப்பட வேண்டிய லிஸ்டுகள். பேயும் அழிக்கும், ஆண்டவரும் அழிச்சிடுவார். ஆனால் மனந்திருந்திருக்கு மனமில்லாத இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஆகவே அக்கிரமக்காரர்கள் அக்கிரம பாவத்தை செய்கிறார்கள். யோபு 10:5 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோபு மூலம், என் அக்கிரமங்களை கிண்டி கிளப்பி. நம்ம இந்நாள் வரைக்கும் விபச்சார பாவத்தை கவுண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? விபச்சார பாவம் கவுண்ட் பண்ணியிருப்போம், அக்கிரமத்தை கவுண்ட் பண்ணியிருப்போமா? எத்தனை பேரை இம்சப்படுத்தியிருப்போம், எத்தனை பேரை துக்கப்படுத்தியிருப்போம், எத்தனை பேரை கலங்க பண்ணியிருப்போம், எத்தனை பேரை கண்ணீருக்கு காரணமாக இருப்போம், எத்தனை பேரை ஏமாற்றியிருப்போம், எத்தனை பேரை பொய் சொல்லி துன்பப்படுத்தி இருப்போம், எத்தனை பேரை பிறர் இடத்துல ஷேர் பண்ணி சீரழிச்சிருப்போம். விபச்சாரத்தோட கொடிய பாவங்கள் இது. விபச்சாரம்னா ஒரு வெறின்னு வச்சுக்கலாம். இது என்ன வெறி உங்களுக்கு? மோசமான ஒரு நடத்தை இது. விபச்சாரியை விட 1000 மடங்கு பாவம் செய்கிறீர்கள், பிறரை துன்பப்படுத்துவது. நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஊழியத்தில் வந்தவர்கள் என் கண்முன்னைய மந்திரவாதம் செய்கிறார்கள், கண்முன்னையே தேங்காயை உடைக்கிறார்கள், தாங்க முடியல. பெஸ்டான் ஆனாலும் என் பொண்டாட்டி சாரிய வசதி வச்சுக்கிட்டு சொரிஞ்சு நிற்பா, சமாளிக்க முடியாது. ஊரல்
மந்திர வாத்தனை வருகிற ஊரல். ஒரு குப்பி எண்ணெய் போட்டாலும் அது குடிச்சிரும்பே. இப்போ உள்ள பைகளுக்கு பவரை பாருங்கள். ராத்திரியெல்லாம் எண்ணெய் வாரி பூசினாலும் அடுத்த செகண்ட் காய்ச்சி போயிடும். அடுத்த செகண்டு குடிச்சு பாரு. அப்படி உபத்திரங்களை அனுபவித்தோம். அப்போ ஆண்டோட நானும் கேட்டேன், அஞ்ஞானி மாதிரி தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இந்த மந்திரவாதியை கொன்று போடுவோன்னு. வேற வழி இல்லை, அழிச்சு போடும் ஆண்டவரேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இதே மாதிரி தான் உன்னை அழிப்பதற்கு எத்தனையோ ஜெபங்கள் என்னிடத்தில் வந்து விட்டது. நான் அந்த ஜெபத்தை கேட்டு அழித்தால் இன்றைக்கு நீ ஊழியக்காரனா முளைச்சிருக்க முடியாது. அன்றைக்கு நீ அக்கிரமம் செய்தாய், அன்றைக்கு பாவம் செய்தாய், உன்னால பாதிக்கப்பட்டவர்கள், பத்திரிகையாளர்களே பாதிக்கப்பட்டவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் உன்னை அழிப்பதற்கு. நான் செவி கொடுக்கவில்லை. ஏன் உன்னையே கொலை செய்ய எத்தனை ரவுடிகள் வந்தார்கள், ஒருவருக்கு ஒப்பு கொடுக்கல். இன்னைக்கு நீ அவன் பாவம் செய்கிறான்னு சொன்னால் அவனை அழிக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணுற அப்படின்னா ஒன்றை தான் முதல்ல அழிச்சிருக்கணும் என்று ஆண்டவர் பதிலளித்தார். யோசிச்சு பாருங்க. பிறரை அழிக்கிற ஜெபத்தை ஏறெடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் அந்த கிறிஸ்துக்குரியவன், அவன் அஞ்ஞானிக்குரியவன். பிறர் எவ்வளோ காயப்படுத்தலாலும், எவ்வளோ துக்கப்படுத்தினாலும், எவ்வளோ துன்பப்படுத்தினாலும் பேசாமல் இருங்க. இருதயம் உடையதா ஆண்டவர்கிட்ட ஊற்றுங்க. பழி சொல்லாதீங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இந்த சுமையை தாங்க முடியலைன்னு மட்டும் சொல்லுங்க, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்போ நீதியுடையதான் அவர். ஒரு பழமொழி உண்டு, உப்பு தின்னும் வெள்ளம் குடிப்பான், உப்பு தின்னும் வெள்ளம் குடிப்பான். இந்த மகாத்மா காந்திக்கு ஒரு பேர் உண்டு தெரியுங்களா? அவர் உண்மையான பேர் என்ன? யூ டெல் மீ. நீ சொல்லு. நாளைக்கு எக்ஸாமு கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணுவேன்? பிரதர் சொல்லுங்க. மோகன்தாஸ் கரம் சந்த் காந்தி. இவ்வளோ நீள பேர். எப்படி மகாத்மா மாறினார்? 2 சம்பவம். அதில் ஒரு சம்பவம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிறது. கோட்ஸே என்பவன் நிறைய கோட்ஸே தானே, ஜென்ரல் டயர், இவரை கொண்டது கோட்ஸே. ஒருதான் கொன்று போட்டான், நிறைய பேரை துப்பாக்கி கொண்டான். ஒரு கிரவுண்டில் போய் இதே மாதிரி ஒரு கிரவுண்டில் போய் கிச்சு கிச்சுன்னு 1000க்கும் மேற்பட்டவரை கொண்டு போட்டான். மக்கள் கொந்தளிக்கிறார்கள். அரை டவுசர் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு விவசாயி வேஷத்தில் நிற்கிற காந்தி பொறுமையாகவே இருந்தார். கண்முன்ன மக்கள் கூக்குரல், கண்முன்னே அழுகுரல், செத்து விழுகிறார்கள். சுட்டு போயிட்டே இருக்கிறான், சுட்டுகிட்டே இருக்கிறான். ஏகே பாட்டிசன் மாதிரி துப்பாக்கி வச்சுக்கிட்டு. வெள்ளையன் இந்தியாவில் வந்து இவர்கள் கூடுகிற கூட்டத்தில் வந்து துப்பாக்கி போட்டு சுட்டு போயிட்டே இருக்கிறான். காந்தி ஒரு விரல் அசைச்சா போதும், இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சே கொண்டு போடுவணும். ஆனால் அவனால் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டு விழுகிறாள் என்பதை விட அவன் சாகாமல் இருக்கிறதுக்கு காந்தியடிகள் யாரையும் அவனை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தினார். இப்போ இருதயம் எப்படி இருக்கிறது? பிறர் பாவம் செய்தாலும் அவன் சாகாமல் இருக்க நினைக்கிறான் பாருங்க, அவன் ஆம்பளை. அதனாலதான் காந்தியடிகள் மகாத்மா என்று அழைக்கப்பட்டார். ஒரு சாமா கையை தட்டுங்க. கேரக்டர். அதாவது மனிதன் மாறணும். அடுத்தபடியாக இந்தியர்கள் ரயில்வேல ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் செய்யக்கூடாது, சட்டம் போட்டாச்சு. இதை கேள்விப்பட்டு காந்தியடிகள் கோவப்படலை, ஆத்திரப்படலை. அவர் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டிக்கெட் எடுத்தார். அவருக்கு சீட்டில் போய் உட்கார்ந்தார். வந்த இடம் இருந்த இடம்னா பக்கத்தில் வெள்ளைக்காரன சீட்டு. அவன் வெள்ளையும் ஜோலையுமா இருக்கான். இவ பார்த்தா நல்ல கிராமத்தாள் மாதிரி பெரிய மூக்கும் பெரிய 2 காதையும் வச்சு. காந்திக காதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, இந்த யானைக்கு முறை மாதிரி இருக்கும். பெரிய காது பெரிய மூக்கு. வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை விவசாயி மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் சோப்பாட்டாக இருப்பார், கருப்பாக இருக்கிறார். இவன் பிள்ளை பார்க்குறாரு, பிளாக் இண்டியன், ஃபஸ்ட் கிளாஸ்லாம் இருக்கக்கூடாது, இறங்கி கீழே போ. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது அவனுக்கு இந்தியா வேணும்.
எனக்கு இந்தியன் வேண்டாம். அவர் கிறிஸ்தவன் தான். அப்ப அவன் யாரு? அஞ்ஞானி, கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் மேல இருக்கிற அஞ்ஞானி. மக்களை நேசிக்க தெரியாதவன் அஞ்ஞானி தானே. அதானே உண்மை. உண்மைன்னா கையை தட்டுங்க. அவன் சொல்றான் இறங்க. அவர் சொன்னார், மை கண்ட்ரி, மை ட்ரெயின், மை டிக்கெட், மை சீட். பொறுமையாக பதில் சொன்னார். ரெண்டாவது முறை ஆத்திரம், என்னையா இப்படி மறுபடியும் தத்துவம் பேசுகிறேன், ரெண்டாவது கத்தி பேசுகிறான். மூணாம் முறை கத்தி பேசுகிறான். ஆனால் மகாத்மா காந்தி பொறுமையாக தான் பதிலளித்தார். நான்காவது முறையாக மகாத்மா காந்தியடிகள் பேர் இப்படி சொன்னதுமே அவனுக்கு கோபம் உச்சகட்டத்தில் ஏறி வலது கையை எடுத்து பல்ல கன்னத்தில் அடித்து உடைச்சிட்டான். 2-3 பல் உடைஞ்சி ரத்தம் அவனை கோட்டில் கொஞ்சம் பாஞ்சது, கொஞ்சம் அவருக்கு உடம்புலையும் பாஞ்சது. உடனே தன் பல் போனதை குறித்து கவலைப்படாமல், தன் ரத்தம் சிந்தனை குறித்து கவலைப்படாமல், இந்த இந்தியாவுடைய ரத்தம் வெள்ளைக்காரனுடைய வெள்ளைக்கோட்டை அதை அசிங்கப்படுத்தி விட்டது, கலட்டி கொடுங்க, கழுவி தருகிறேன்னு சொன்னா இங்க நிற்கிறான் மகாத்மா காந்தியடிகள். உற்சாகமா கையை தட்டுங்க. இது மகாத்மா ஆத்மா. இந்த ஆத்மா ரட்சிப்பதற்கு தான் ஆண்டவர் வந்தார். முதல்ல ஆத்மா ரட்சிக்கப்பட்டது யாரு? காந்தியடிகள்னா சொல்றான். ஏன்னா கிறிஸ்தவனுடைய கேரக்டர் அவர் வச்சுக்கிட்டாரு. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறாரு. பொறுமை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது, சாந்தவனம் இருக்கிறது, ஆவியின் கனிகள் எல்லாமே இருக்கிறது. யாரையும் துன்படுத்த விரும்பல, துன்பப்படுத்தினாலும் திரும்ப தாக்க தயாராகவில்லை. வேற யாருக்காக இருக்க அந்த மாதிரி சுபாவம் இல்லை, நமக்கு இல்லை. ஆகவே அக்கிரமம் செய்தவனுக்கு தன் பல்லை சேதப்படுத்தின புறம் கூட அவனை என்ன பண்ணாரு? மேன்மை பாராட்டுகிறார். என்னுடைய ரத்தவனுடைய அழகான கோட்டை அழுக்காக மாற்றிவிட்டது, கலட்டி கொடுங்க, கழுவி தருகிறேன். நம்ம என்ன செய்வோம்? அக்கம் பக்கத்தில் கல் இருந்தால் தூக்கி 4 மண்டையில் போடுவோம். கையில் கம்பு கலிக்கோல் கிடைச்சா தூக்கி போட்டு மிதிப்போம். ஒன்றே இல்லையா 5 கெட்ட வார்த்தையாவது பேசி தீர்த்துருவோம். இதையா நம்ம கிறிஸ்தவம்? டூப்ளிகேட்டு கிறிஸ்தவம். அடிங்க டூப்ளிகேட்டுக்கு கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அது மனம் திருந்துதல் என்பது ஆவியில மாற்றம், சுபாவத்தில் மாற்றம், கேரக்டர் மாற்றம், உள்ளத்தில் மாற்றம், இருதயத்தில் மாற்றம், சிந்தனையில மாற்றம், தெளிந்த புத்தி, இதெல்லாம் நமக்கு வேணும். எங்கே தான் பரலோகத்துக்கு போக முடியும்? இல்லை என்றால் யாக்கோபு 2:10 படி. எப்படியெனில் ஒருவன் நியாய பிரமாணத்தை முழுவதும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய். எல்லாவற்றிலும். நீ 99% திருந்தி 1 குறை இருந்தா நீ டோட்டல் 0. ஆகவே எல்லாவற்றிலும் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால், எல்லாவற்றிலும் சமாதானமாய் வாழ வேண்டுமானால் தேவனை போல் நீங்கள் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சரித்திரம். கல்லால் அடித்தாங்க, திரும்ப அடித்தாரா? அடுத்த ஊருக்கு போனார். இன்னொரு தேசத்தில் காரி துப்புனாங்க, காரி துப்புனாரா? இல்லை. போட்டேறி அடுத்த ஊருக்கு போனார். ஓடி ஓடி தான் ஊழியம் செய்தார். நெல்லுன்னு சொன்னால் நிற்கிது இல்லையா? சமுத்திரத்தை பார்த்து இறையாதேன்னு சொல்கிறாரு, அடங்குது. காற்றை பார்த்து நெல்லுன்னு சொல்கிறாரு, நிற்கிது. ஜலத்தில் நடந்து காண்பித்தார். இன்னொருத்தனையும் நடக்க வச்சார். விசுவாசம் பண்ண கீழே விழுந்தான். உடனே சொன்னார், அற்ப விசுவாசின்னு சொன்னார். எவ்வளோ அற்புதங்களை செய்தார். எங்கேயாவது கோவப்பட்டிருக்காரா? ஒரே ஒரு இடத்துல கோவப்பட்டார். அவர் கோவப்பட்ட இடத்த சொல்லு. நான் இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசுகிறேன். நீ இங்கே இருந்தாலும் நீ இங்கே இல்லை. சுவிசேஷத்தை கேட்கணும். நீதிமொழிகள் 13:13 படி வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியணும். அப்போ தான் பலன் கிடைக்கும். நான் திடீர்னு கேள்வி கேட்பேன். நிறைய பேர் கேள்வி கேட்பேன்னாங்க, பின்னாடி ஒழிச்சிருக்கிது. எல்லோரும் முன்னாடி இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு ஆளாக பார்த்து கேள்வி கேட்க முடியும். ஆவிக்குரிய வளர்ச்சியும் பார்க்கணும்ல. இல்லையா? அவர் எங்கே கோவப்பட்டார்? தேவாலயத்தில்.
ஆலயத்தை கள்ளர் குகையைப் போலே மாற்றினார்கள். வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டார்கள். பக்திக்குரியது வேண்டாம், அங்கே பக்தி கிடையாது. அவைதான் அந்த வியாபார ஸ்தலத்தை கவிழ்த்து போட்டார். ஆகவேதான் நீங்களும் யோசிக்கணும். உங்களுடைய உள்ளத்தில் இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தால் உங்களையும் கவிழ்த்து போடுவார். பரிசுத்த கொலைச்சலுக்குரிய காரியங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களையும் அழிப்ப உங்கள் சந்ததியும் அழிச்சிடுவார். இதுதான் நம்முடைய தேவன். அவர் ஜாக்கிரதையாக இருங்க. பைபிளில் எப்படி செயல்பட்டிருக்காரோ அப்படி தான் நமக்கு இப்போவும் செய்வார். பைபிளில் யாரை தண்டித்தாரோ அதே மாதிரி தான் இப்போவும் தண்டிப்பார். எரேமியா 13:14 வாசிக்கலாமா? எரேமியா 13:14. பிதாக்களும் பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதுமில்லை, தப்ப விடுவதுமில்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். திரும்ப சத்தமா சொல்லு. பிதாக்களும் பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதே அன்றி மன்னிப்பதுமில்லை, தப்ப விடுவதுமில்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? தகப்பனு மகனும் சண்டை உண்டாக்கிடுவேன்னு சொல்றார். தகப்பனு மகனும் சண்டை உண்டாக்கிடுவார். 2 பேரும் மோதிக்கொள்ளுவார்கள். அடுத்தபடி என்ன சொல்கிறார்? நான் உன்னை தப்ப விடுவதில்லை, உன்மேல் இரக்கம் வைப்பதில்லை, மன்னிப்பதும் இல்லை. இப்போ மன்னிப்பு இல்லைன்னா தண்டனை வருதுன்னு அர்த்தம். தண்டனை தானே முதல்ல கொடுக்குறாரு. ஆகவே இது வேத வசனம், பைபிளில் இருக்கிறது. இதையே மற்ற ஊழியக்காரங்க போதிக்க மாட்டாங்க. அதான் அவங்க கேரக்டர்.